தொண்டர்கள் இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஆதாரம் கேட்டிங்கன்னாக்கா அது ஈரோடு தேர்தல். கட்சியில் தொண்டை இல்லை, எல்லாம் கட்சி வெவ்வேறு கட்சிக்கு எல்லாம் போயிட்டாங்க, சரி போயிட்டாங்க. நீ தலைவர்கள் தான் அங்கே உட்காந்துருக்கு, அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பழனிசாமி இந்த அசம்பிளி பூராமே என்ன பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்தில் சீட்டு கொடுக்குறாதுங்கிற ஒரு போராட்டத்தை அவர் என்ன போராட்டம் அசம்பிளியில் அவர் பண்ணியிருக்காரு. அமலாக்கத்துறை தன் மேலே பாயக்கூடாதுங்கிறத எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதை தவிர அவருடைய சாதனை என்ன இருக்குது? அதிமுக யார் கட்டுப்பாட்டில் சார் இருக்கு? இப்போ யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை. அதிமுகன்னு ஒன்று இருந்தாலும் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறது. பழனிசாமி தலைமையில் ஒரு கட்சி இருக்குதுங்க, அதில் ஒரு 1500 பேர் இருக்காங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அவளை தான் வேறு யார் இருக்கிறா? கூட்டத்தை பார்த்து இவர் பயந்துக்கிட்டு அதை திமுக மேலே பழி சொல்லிட்டு இருந்தா. ஒரு நடிகையுடைய கல்யாணத்துக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, அங்கே கூட்டம் வரலையா? இவர் போனால் அந்த கல்யாணம் நின்று போயிருக்காது. அந்த கல்யாணத்துக்கு எப்படி போனார்? பாதுகாப்பு வளையங்கிற பேரில் குளவாளிகளை போட்டாங்க. ஒய்பிரிவு பாதுகாப்பு. நீங்கள் ஒரு போகிற எங்கே அவர் கக்கூசுக்கு போனால் கூட பார்க்கறதுக்கு ஆளை வச்சுட்டான். பாதுகாப்புங்கிற பேரில் அவரை கைதியாக வச்சுட்டான். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக என்னதான் சார் நடக்குது? ஒரு பக்கம் வைத்திலிங்கம் போயிட்டு டிடிவி சசிகலா பார்த்துருக்காங்க, இங்கூட ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் போர்க்கொடி போயிட்டுருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வேலுமணியோட இல்ல விழாவில் செங்கோட்டையன் முன்னாடியே வந்துட்டு போயிட்டாரு. என்ன நடக்குது சார் அதிமுக? என்ன ஒரு அதிமுகவில் தலைவர்களுக்கு மத்தியில் தகராறு நடந்துக்கிட்டு அவ்வளோதான் நடக்குது. தொண்டர்கள் இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஆதாரம் கேட்டிங்கன்னாக்கா அது ஈரோடு தேர்தல். ஈரோடு தேர்தலில் போன தேர்தலில் 35,000 ஓட்டு அதிமுக வாங்கியிருக்குது. அந்த 35,000 ஓட்டு இன்றைக்கி நின்று அந்த நாத்தமிழர் கட்சி ஆளுக்கு உளுந்துருக்கணும், வரலையே. கரெக்டாக பாஜகவனுடைய 12,000 ஓட்டு, அவங்க போன தடவை வாங்கின அந்த 12,000 ஓட்டு, 24,000 ஓட்டு கரெக்டாக எண்ணி வச்ச மாதிரி அதே ஓட்டு அப்படியே திரும்பி வந்துருக்கு. அந்த 35,000 ஓட்டு வந்திருந்தாக்கா அந்த ஆளுக்கு ஒரு தடவை டெபாசிட் புண்ணியமாக கிடச்சிருக்கும். அந்த புண்ணியமும் கிடைக்கலையே. அந்த 35,000 தொண்டர்கள் எங்கே போனாங்க? கட்சியில் தொண்டை இல்லை, எல்லாம் கட்சி வெவ்வேறு கட்சிக்கு எல்லாம் போயிட்டாங்க, சரி போயிட்டாங்க. நீ தலைவர்கள் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நடுமத்தில் புகழேந்தியும் ஜெயசெட்டி பிரபாகரன் ஒரு போராட்டம் நடத்தும் போது திருப்பி வந்துடுவாங்கன்னு நினச்சேன். காணாம். செங்கோட்டை ஏதோ பெருசாக வந்தார், மறுபடியும் காணாம போயிட்டார். இன்றைக்கி அந்த கட்சியை உருவாக்கின போது எம்ஜிஆரோட இருந்தவர்கள் யாருமே இல்லை. பொன்னையன் ஒருத்தர் தான் இருக்கார். செங்கோட்டை எம்ஜிஆர்கிட்ட பெருசாக இருந்ததில்லை. முத்துசாமி இருந்தார். ஆமாம், முத்துசாமி இருந்தார். செங்கோட்டை பெருசாக இருந்தது. அவங்க எல்லாமே திமுகவுக்கு வந்துட்டாங்க. சேகர்பாபு அதிமுகவில் பெரிய ஆளாக இருந்தவர், எல்லாம் திமுகவுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் வெளியே வந்தாச்சு. உங்கள்கிட்ட யார் இருக்கிறா? சும்மா ஒரு 5-6 இதவங்களை வச்சுக்கிட்டு அவங்க தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த வச்சுக்கிட்டு தான் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது நமக்கு தெரியுது. எந்த மக்களுடைய பிரச்சனை இல்லையாவது அவங்க எதாவது போராட்டம் பண்ணாங்களா? பழனிசாமி இந்த அசம்பிளி பூராமே என்ன பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்தில் சீட்டு கொடுக்குறாதுங்கிற ஒரு போராட்டத்தை அவர் என்ன போராட்டம் அசம்பிளியில் அவர் பண்ணியிருக்கார் சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. அமலாக்கத்துறை தன் மேலே பாயக்கூடாதுங்கிறதுக்காக எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதை தவிர அவருடைய சாதனை என்ன இருக்குது? கொடுத்த பதவியில் அப்படியே பசம் போட்டு ஓட்டின மாதிரி ஒட்டிக்கிற சாமர்த்தியத்தை தவிர பழனிசாமியுடைய சாதனைன்னு எடுத்திங்கன்னா என்ன இருக்குது? ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் வாயிலேருந்து இப்போ என்னங்க அவசரம், 6 மாதம் இருக்குது அப்படிங்கிறாரு. இங்கிட்ட ஒரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியன் அடிச்சுக்கிறாங்க ஒரே மேடையில். எப்படி சார் இது? எப்படி கட்சி? பாண்டியராஜன் எப்போ மறுபடியும் கட்சிக்கு வந்தார்? எனக்கு அது புரியல. அதிமுக ஆட்சி போன உடனே ராஜினாமா பண்ணிட்டு போனவராச்சு அவர். மறுநாள் போனார். நான் ஒரு டிவியில் சொன்னேன், பாண்டியராஜன் மாதிரி இருக்குன்னு அரசியல்வாதின்னா லாபம் கிடையாதுன்னா அடுத்த நிமிஷம் கட்சி விட்டு வெளியே போயிட்டார். பாருங்கள் எவ்வளோ சாமர்த்தியம்னு. எல்லா அரசியல்வாதியும் அப்படி இருக்கணும். லாபம்னா இருக்கணும், லாபம் வராது தெரிஞ்சால் உடனே போகணுங்கிறத இது பாண்டியராஜன் மெத்தட்னு வச்சுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் மறுபடியும் எப்போ அதிமுகவுக்கு வந்தார் அவர்? எனக்கு அது தெரியல. பூசார் அதிமுக சார் இருக்காரு. இந்த ஏரியா தான், எங்கள் ஏரியா சேர்ந்த ஒருத்தர். அவர் கட்சி இல்லாமல் தான் இருந்தார். இப்போ மறுபடியும் கட்சியில் சேர்ந்துருக்காரு.
இல்ல ஒரே மேடையில முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது இதை வந்து தலைமைக்கு போகுது, தலைமை எந்த ஒரு விளக்கம் கொடுக்கல, ஒரு கண்டிக்கல, ஒரு யாருங்க இருக்கிறத தலைவர்கள் தாங்க அடிச்சுக்கிறாங்க, தொண்டர்களாக அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. சரி, அவங்க 2 பேரும் நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. இது பர்சனல் ஃபைட்டு. அதுக்கு போய் அது போய் கட்சிக்கு இப்போ சாயம் இல்ல பூசலாம். திமுக இதே சம்பவம் நடந்துச்சு சார். இதே திருச்சி சிவா எம்பி அவர்களுக்கும் கேஎன்ஏருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஓப்பனாக போய் வீட்டுக்கு போய் மன்னிப்பிக்கல சாரிக்கலன்னு சொன்னாரு. அந்த தலைமை பண்பு எடப்பாடி அவர்கள்ட்ட இல்லையான்னு கேட்குறேன். அவங்க 2 பேரும் தனியாக பேசிக்குவாங்க. எடப்பாடி தலைவராக ஏற்றுக்கிட்டு இருந்தால் தாங்க எடப்பாடி கிட்ட போகணும். ஏத்துக்கலையா? தலைமை ஏத்துக்கலையா? இவங்க 2 பேருமே தன்னதையே தலைவனா நினச்சிக்கிட்டு இருக்க ஆளுங்க வந்து எடப்பாடி கிட்ட எண்ணத்துக்கு மத்திய நாமளே 2 பேரும் பேசிக்கலாம்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க 2 பேரும் இன்னும் சண்டையில் இருக்காங்கன்னு? இன்னைக்கு நம்ம ராஜேந்திர பாலாஜி நான் அந்த பேக் அடிச்சிட்டாருன்னாங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது அவ்வளோதான். அதிமுக யார் கட்டுப்பாட்டில் சார் இருக்கு? இப்போ யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை. அதிமுகன்னு ஒன்று இருந்தாலும் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு. பழனிசாமி தலைமையில் ஒரு கட்சி இருக்குதுங்க. அதில் ஒரு 1500 பேர் இருக்காங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அவ்வளோதான். வேறு யார் இருக்கிறா? பன்னீர்செல்வம் வந்து போன எலெக்ஷனில் பாஜகன்னு தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. அப்படி போயிடுச்சு. அப்புறம் சசிகலா வரவே மாட்டேங்கிறாங்க. டிடிவி தினகரன் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இப்போ அதிமுக யார் கட்டுப்பாட்டில் சார் இருக்கு? உங்ககிட்ட யாருமே இல்லைங்க. தலைவர்கள் மாத்திரம்தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை வந்து அவங்களே பேசி தீர்த்துக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ராஜேந்திர பாலாஜியும் பாண்டியராஜனும் அடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி நான் அப்படிலாம் ஒன்றும் பேசலைன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது இருக்கிறத 10 பேர் தான். இந்த தலைவர்கள் தான் இருக்காங்க. இன்னும் கட்சியே இல்லை. அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி இல்லைங்கிறதாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. அந்த இடத்த நிரப்ப தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. எப்படி சார்? ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் கட்சி ஆரம்பிச்சுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் ஏற்றுட்டு இருக்காரு. கடைசியாவோட ஒரு வீடியோவில் வந்து திமுக ஓப்பனாக ஏற்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்த ஃபுல்லப் பண்ண விஜய் அவர்கள் வராரா? ஏன்னா இதுவரை அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆமாம், இவர் பண்ணட்டும். வந்தால் நல்லாயிருக்கும். முதல்ல பனையூரை விட்டு வெளியே வர சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம். அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலையே. சும்மா அவர் பேரில் அறிக்கைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறத அவர் சொன்ன மாதிரி தெரியலையே. எங்கே வந்து மீட்டிங்கில் ஒன்றும் பேசலையே. திமுக பெரியாரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அவர் கடவுள் மறுப்பை கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எதோ பேசிக்கிட்டு இருக்காரு. வர்றாரு என்ன எங்கே பேசினார்? முதல்ல அவரை அரசியலுக்கு வர சொல்லுங்க. ஆன்லைனில் வந்துட்டாரு சார். வந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழாலாம் வச்சாரு. ஆன்லைனில் நடத்துறதெல்லாம் அரசியல் ஆகாதுங்க. ஆன்லைனில் நடத்துறதா தான் நான்லாம் இன்றைக்கி எல்லா சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் பெரிய தலைவராக இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ஆன்லைனில் நான் போயிட்டுருக்கிறேன். நான் தலைவன் ஆகிட்டேன்னு அர்த்தமா? ஆன்லைன்லாம் நடக்காது. நேருக்கு நேர் போய் இறங்கணும், களத்தில் இறங்கணும், கஷ்டப்படுற இடம் கஷ்டப்படணும். இல்லை மக்களை சந்திக்கிறார் சார். அன்றைக்கி கூட ரம்ஜான் நோன்பு விருதுக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டாரு. சரி, வேறு அப்புறம் இதை பரந்தூர் விமான நிலைய அப்புறம் எதிர்ப்பாளர்கள் மத்தியில் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் பர்மிஷன் தர மாட்டேங்குன்னு சொல்றாரு. திமுக அரசு பர்மிஷன் தர மாட்டேங்குதுங்க, நான் வந்தா கூட்டம் முடியும்னு பயப்படுறாங்க அப்படிங்கிறாரு. கூட்டத்தை பார்த்து இவர் பயந்துக்கிட்டு அதை திமுக மேலே பழி சொல்லிட்டு இருந்தார். ஒரு நடிகையுடைய கல்யாணத்துக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, அங்கே கூட்டம் இல்லையா? கல்யாணம் இதுலையா நடந்தது? ஒரு ரூமுக்குள்ளாரையா நடந்தது? அங்கே கூட்டம் வரல. இவர் போனால் அந்த கல்யாணம் நின்று போயிருக்காது. அந்த கல்யாணத்துக்கு எப்படி போனார்? சும்மா விடுறது. எதை இவரை பார்க்குறதுக்கு உலகமே வந்து கூடிக்குதான். ஏங்க இதெல்லாம்? நான் தான் சொல்கிறேன், முதல்ல ஒரு அரசியலுக்கு வரட்டும், அவரை பற்றி பேசலாம், ஒன்றும் சந்தேகமே வேணும். இல்லை இதற்கு முன்னாடி பல நடிகர்கள் வந்திருக்காரு சார். அப்போ இல்லாத எதிர்ப்புனா திரு விஜய் அவர்களுக்கு ஏன் சார்? நீங்கள் கொடுக்குற விளம்பரம் தான். மக்கள் மத்தியில் என்ன அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு என்ன போயிட்டாங்க? அவர் என்ன போராட்டம் நடத்துகிறார், அதுக்கு இவங்க தடை போட்டாங்க. அவர் என்ன ஊர்வலம் நடத்திவிட்டார், இவர் தடை போட்டாங்க. பனையூர் ரூமை விட்டு வெளியே வரலையே, இன்னும் வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்க்குறேன். கடவுள் மாதிரி நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அவர் கடவுள் மாதிரி. கண்டவர் விண்டலர், விண்டவர் கண்டிலர். கடவுளை பார்த்தவன் நம்மக்கிட்ட சொல்லலை, அவன் இல்லை சொல்கிறீங்களே. ஒரு ஐப்பை உருவாக்குறீங்களே, சொல்கிறவன் வந்து பார்க்கவே இல்லை. அப்படி தான் கடவுள் மாதிரி அவர் ஆயிட்டார். அவர் கண்ணுக்கு தெரியறதில்லை. அவர் பேரில் அறிக்கைகள் வருது, என்னென்னமோ வருது. அவர் எங்கப்பா அவருன்னு கேட்டாக்கா கடவுள் மாதிரி கண்ணுக்கு தெரியும் சார். கிட்டத்தட்ட 3 தேர்தல் வியூக வகுப்பாளர்லாம் வச்சிருக்காரு. தேர்தல் வியூக வகுப்பாளர்லாம் வச்சிருக்காரு. கடவுள் மாதிரின்னு தான் சொல்கிறேன். அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவர் இதெல்லாம் இப்படி நடக்குது, இதை செய்தார், அதை செய்தார்னு செய்திகள் தான் வந்துட்டு. கடவுள் மாதிரி அவர் என்ன பண்ணார்னு அவரை நம்ம பார்த்ததே இல்லை. அவருடைய அரசியல் வருகை 2026 தேர்தலில் வந்து பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதே எப்படி சார்? ஏற்படுத்தலாம். வேறு நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய செல்ல குழந்தை அவர். மீடியாவுக்கு திணி போகிறாரு. உங்களை தவிர மீடியாக்கள் தவிர அவருக்கு என்ன அவர் மக்கள்கிட்ட என்னைக்கு போனார், மக்கள் யார் அவர் பார்த்தாங்க?
ஆனா போற இடத்துல வரவேற்கிறாங்களா சார் மக்களை? மக்கள் எல்லா வந்து விஜய் நடிகர் வந்து சேலத்தில் எங்கள் ஊரில் நயன்தாரா வந்து ஒரு கடையை திறக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நான் சேலத்தில் மாட்டிக்கிட்டேன், ஊருக்கு போயிருந்தேன். வெளியே போக முடியல. கடை திறக்கிறது எங்கள் வீட்டிலேருந்து 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கடை திறக்கிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து வெளியே போக முடியல. ஒரு ரோட்டில் அவ்வளோ க்ரௌடு, 3 லட்சம் பேர். அப்பா சேலமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. அதை வச்சுக்கிட்டு நயன்தாரா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறதா? என்ன சொல்கிறீங்க? இப்போ நானும் முக்தாரை சேர்ந்த பேசின இது ஒரு பதிவு 30 லட்சம் பேர் பார்த்தாங்க ஒரே நாளில். தேசிய தலைவர் ஆகிட்டோமா? நான் தான் முக்தார் தான். அந்த கருத்துக்களை கேட்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க, அவ்வளோதான். அப்போ சினிமாவுடைய பப்ளிசிட்டி அரசியல் எடுபடாதுங்கிறீங்களா எப்படி சார்? அரசியலில் எடுபட்டால் பாருங்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாரும் என்டி ராமராவ். எம்ஜிஆர் கூட சொல்லக்கூடாது, என்டி ராமராவ் ஆகிட முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அரசியல் கட்சியிலேருந்து வந்தவர். ஜெயலலிதாவும் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்த பிறகு தான் தலைவர் ஆனாங்க. சினிமாவிலேருந்து டைரெக்டாக தலைவரான ஒரே ஆள் வந்து என்டி ராமராவ். எல்லாரும் என்டி ராமராவ் ஆகிட முடியாது. ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை, ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா வாங்க. கட்டாயத்தின் பேரில் உள்ளே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் அவ்வளோ. யாருடைய கட்டாயங்கிறீங்க சார்? அது உங்களுக்கு தெரியாதா இல்லை எனக்கு தெரியாதா? உலகத்துக்காக தெரிஞ்சது தான். அவர் என்ன பண்ணுறாருங்கிறதுக்காக ஒரு ஒய் பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் அவரை சுற்றி உளவாளிகளை நிற்க வச்சுட்டு, அது யார் நிற்க வச்சது? அவரை சுதந்திரமாக நடமாட விடாமல் பண்ணிட்டாங்கல்ல, அதிலே தெரியலையே. அவர் கேட்கவே இல்லை பாதுகாப்பு கொடுன்னு. பாஜகவாக கொடுக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது, வரமாட்டேங்கிறார் அரசியலுக்கு. கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது, 4 மீட்டிங் தான் போட்டிருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பிக்க சொன்னதே பாஜக தாங்கிறீங்களா? ஆமாம், வேற யார்? என்ன சார், ஒரு பக்கம் அதிமுக பிஜேபியோட பிடிஎம்ங்கிறீங்க, விஜய் வந்தது அவரும் பிஜேபி தான் கொண்டு வந்துருங்க. பிஜேபியினுடைய டீம்களில் சொல்லி தான் திருப்பி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுக ஒரு பி டீம், நாம் தமிழர் கட்சிங்கிற பேரில் இருக்கிறது இன்னொரு பி டீம், அப்புறம் 3வது பி டீம் வந்து விஜய் தலைமையில் இருக்கிற கட்சி. இந்த 3 பாஜகனுடைய பி டீம். ரஜினியை ட்ரை பண்ணாங்க, ரஜினி வரல, அவரை சாமர்த்தியமாக வெளியிட்டார். கமலுக்கு ட்ரை பண்ணாங்க, கமல் வரல. அதனால் அவர் இன்னைக்கு கவலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணிகிட்ருக்காங்க. கமல் அவங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க, கமல் வரல. அவர் ஒரு வேறு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அவர் ஓப்பனாகவே விட்டார். அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்த அறிக்கை விடல, அவர் வந்து பங்கெடுத்துக்கிறார். அவர் கூட்டம் கூடாதா? அவர் இன்றைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கும் அவருடைய படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக நான் சினிமாவை விட்டேன்னு அவர் ஒன்று சொல்லி, நான் சினிமாவில் இருக்கிறாரு, அரசியலில் இருக்கார், அவரால் முடியுது. இவர் ஒருத்தர் தான் பூலோகத்திலேயே சினிமாவில் நடிப்பதை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா சினிமா போயிடுச்சு, யாரோ தூண்டி விட்டாங்க, வந்துட்டார் உள்ள. 150,000 கோடி சம்பளத்தை விட்டு வர்றேன், மக்களுக்காக பணி செய்ய அப்படிங்கிறாரு. பணி செய்யறதுக்கு வர்றவர் வந்து என்னத்துக்கு அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லையா? பணி செய்யறதுக்கு வர்றவர் சூர்யா கார்த்திக் இருக்காங்க, லட்சக்கணக்கான மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க, மக்கள் சேவை செய்கிறாங்க, சம்பாதிச்ச காசு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் சேவை தான். அவங்க வந்து இதை வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் விட்டுன்னு கேட்கலையே, இப்போ போலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இல்லையே. கள்ளக்குறிச்சியில் செத்து போன இடத்துல உங்களை நினைத்து அழுகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கணக்கில் காப்பி வாங்கி குடிச்சுக்கிட்டு வரலையே. ₹10 கொடுக்கல, 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குற ஒரு ஆசாமி ஒரு 50 லட்சம் கொடுத்துருக்கலாம், ₹1 கொடுக்கல, இன்றைக்கு வரல கொடுக்கலையே. என்ன அவசியம் வந்திருக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது? கட்டாயப்படுத்தியிருக்காங்க, வந்திருக்காரு, அவ்வளோதான். அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு எனக்கு அது தெரியாது. ஏன்னா நம்மக்கிட்ட 10 பைசா இல்லை, ஓட்டாண்டி. நம்மளை பாஜக மதிக்கவும் மதிக்காது, நம்மளை பற்றி அவங்களுக்கு அக்கறையும் கிடையாது. கொஞ்சம் செல்வா நீங்கள்லாம் ஏற்றி விட்டீங்க, 150 கோடி வருதுன்னு மூக்கில் வைக்காதா? பணத்தை பார்த்தா கழுகு மூக்கில் வைக்கும்பாங்க, பணத்தை பார்த்தாக்கா பாஜகவுக்கு மூக்கில் வைத்துரும் அமலாக்கத்துறை. அவரோட கட்டாயம் தான் இன்றைக்கி விஜய் அரசியல். வேறு என்ன, பச்சையாகவே தெரியுது. இப்போ பாருங்கள், அவங்களோட கூட்டம் தானே, அதை வச்சு தான் அவர் பேசுகிறாரு. திமுக எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்கவே இல்லைன்னா நடந்தது அவ்வளோ வேகம். மணிப்பூரில் என்ன நடந்தது அவ்வளோ கீழே, முதலாளி உடனே ரைடு வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் பண்ணுறாருங்கிற காரணத்தினால தான் அவர் சுற்றி பாதுகாப்பு வளையங்கிற பேரில் உளவாளிகளை போட்டார். ஒய்பிரிவு பாதுகாப்பு. இன்றைக்கி அவர் போகிற எங்கே அவர் கக்கூசுக்கு போனால் கூட ஆளை வேலை பார்க்குறதுக்கு ஆளை வச்சுட்டாங்க, கைதியாக மாற்றிட்டாங்க அவரை.
பாதுகாப்புங்கிற பேரில் அவரை கைதியாக வச்சுட்டாங்க. அவருடைய ஒவ்வொரு நடமாட்டமும் இப்போது அமித்ஷாவுக்கு தெரியும். அதுதான் இன்றைக்கி நிலைமை. அவரை நினைச்சா அவங்க வருத்தமாக இருக்கு. கண்டிப்பா சார், மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.